ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன் அ க்ரோ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டில் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டோரியும் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கடைசி வரைக்கும் எவன்டா செஞ்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷனை வந்து இதோட முடிவை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இதோட கான்செப்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமுராய் இருப்பார். ஸோ அந்த சாமுராயை வந்து ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து ரைட்டர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி, ஓகேங்களா. ஸோ சீனாக்காரங்களாக இருக்கட்டும், ஜப்பான்காரங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். வித்தியாசம் அப்படின்னா யோசிக்கிற தன்மை, அதே மாதிரி இந்த கதையும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கதையை வந்து ஃபுல்லாக கேட்டுட்டு ஸ்டோரியோட எண்டில் வந்து கன்க்ளூஷன், அதை தான் கண்ணுன்னு இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டு முடிவு வந்து என்ன, யார் கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அ க்ரோ. ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அதாவது க்ரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்க அந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்துட்டு அனதர் ஒன்று இதாக பார்த்திங்க அப்படின்னா இன் அ பேம்போ க்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி. அண்ட் இதை வந்து எழுதுனது வந்து பார்த்தோம்னா ரைனோஷுகி அகுட்டகாவா, ஓகேங்களா. ஸோ ரைனோஷுகி அகுட்டகாவா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இதை வந்து எழுதியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட்டாக அது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1922. ஸோ 1922 இந்த கதை வந்து முதலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அகுட்டகாவா அப்படிங்கிற ஒரு பெயரை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும், 7 செக்ஷன் வரைக்கும்லாம் போகும். பட் நம்ம இதை லாங்குவேஜுக்காக படிக்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதையை வந்து சொல்ல போகிறேன். எவ்வளோ டைம் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரில, பட் ஃபுல்லாக கேளுங்க, கன்ஃபார்மாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இட் வாஸ் ரேங்க்டு அஸ் ஒன் ஆஃப் த 10 பெஸ்ட் ஏஷியன் நாவல்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆசியாவில் இருக்க 10 நாவல், ஓகேங்களா, பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த 10 பெஸ்ட்டு டைம். அதாவது எல்லா டைமும், ஆல் டைம், நீ எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி பெஸ்ட் நாவல்ஸ்னு நீங்கள் எடுக்கிற அப்படின்னா இந்த நாவல் 10 இடத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி தி டெலிகிராஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்க ஒரு நிறுவனம், ஓகேங்களா, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டெலிகிராஃப் அப்படிங்கிறவங்க 2014 இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 செக்ஷன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்கிற விதமாக ஒவ்வொரு செக்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரெக்டாக அவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த ஸ்டோரியோட ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கனாசவா, ஓகேங்களா, நோ டக்காரியோ. ஸோ நம்ம இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நான் படிக்கும்போதாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும்போதாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த சைனீஸ் நேமில் இருக்க பேரையே நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம்னா நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா டக்காரியோ அப்படிங்கிற நேமில் இருக்கவரை நம்ம கடைசி வரைக்குமே சாமுராயின்னு தான் சொல்ல போகிறோம், ஓகேங்களா. ஸோ சாமுராயை வந்து ஒருத்தர் கில் பண்ணிடுறாங்க, ஒருத்தர் யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த அந்த சாமுராயோட உடலை பார்த்த ஒருத்தரும், அந்த வழியாக போனவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு போலீஸ்மேனாக இருக்கட்டும், அந்த போலீஸ்மேன் பிடிச்சிட்டு வந்த திருடனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க. அவங்க பார்த்த விதத்தை வந்துட்டு அந்த ஊரில் இருக்க பெரிய ஜட்ஜுக்கிட்ட, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர் முக்கியஸ்தர் மாதிரி, ஊரில் தீர்ப்பு சொல்கிற நாட்டாம மாதிரி வச்சுருப்போம், பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இதை தாங்க பார்த்தோம், இப்படி தான் இருந்தது, அவர் இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நமக்கு வந்து கதையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இதில் வந்து மெயினான கேரக்டர் வந்து டக்காரியோ அப்படின்னு சொல்கிற சாமுராய், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் கேரக்டர் வந்து பார்த்தோம்னா மசாகோ. ஸோ மசாகோ அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 19 year old, ஓகேங்களா. ஸோ 19 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தான். அது யாருன்னா சாமுராயோட மனைவி, ஓகே. ஸோ சாமுராயோட மனைவி தான் மசாகோ அப்படிங்கிறவங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டஜுமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்கார். ஸோ இவர் வந்து நான் இந்த வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம், பட் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதும், பட் வந்து ரியல் அப்படிங்கிறதுனால இந்த வேர்டை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸுக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு செயல்படுற ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாங்க. இவர் அந்த பகுதியில் இந்த மாதிரி தப்புகளை செய்யக்கூடிய ஒரு பர்சன், பெண்களுக்கு எதிராக வந்து சில செயல்களை ஈடுபடுற ஒரு பர்சன் டஜுமாரோ அப்படிங்கிறவங்க.
அண்ட் ஃபோர்த் ஒன் கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஓல்டு உமன், ஒரு ஓல்டு உமன் தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தா மசாகோவோட மதர். ஓகேங்களா. ஸோ மசாகோவோட மதர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு உமன் தான். அண்டு தி மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து போய் நடந்த நிகழ்வை சொல்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டு. அண்டு நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர், இதுக்கப்புறம் வரவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இவங்க நடந்த விஷயத்தை அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்கிறவங்க யார் யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உட்கட்டர் இருக்காங்க, ட்ராவலிங் பிரிஸ்ட் இருக்காங்க, ஒரு புத்திஸ்ட் வருவார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா இந்த போலீஸ்மேன். இந்த போலீஸ்மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருடனை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அது யாரும் கிடையாது, இந்த ரேபிஸ்ட்டு தான். ஓகேயா. ஸோ இவர் வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பார். ஸோ இவன் சொல்கிற விஷயங்கள், ஸோ இதெல்லாம் தான் இந்த கதை. ஓகே. ஸோ இதுதான் கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சாமுராயை வந்து கில் பண்ணிடுறாங்க. சாமுராய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஓகேயா. ஸோ பாருங்கள், இந்த சாமுராயை கில் பண்ணிடுறாங்க. இந்த சாமுராயோட மனைவி. ஓகேயா. ஸோ இந்த மனைவியை கில் பண்ணின இன்சிடெண்ட்டில் மாட்டின ஒரு ரேப்பிஸ்ட்டு, மூணாவது கேரக்டர். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்காக பேச வர கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு ரேப்பிஸ்ட்டு, மசாகோ அந்த பெண், அண்டு சாமுராயும் அவனோட மனைவி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, கதையை ஆரம்பிச்சிருவோம். இதோட சம்மரியை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக லைன் பை லைன் கொடுத்துருப்பேன். ஸோ அதே சமயத்தில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரியை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 26 வயசு மதிக்கத்தக்க சாமுராயை வந்து கில் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. அதை பற்றி அந்த நிகழ்வை பார்த்த இல்லைன்னா அங்கே இருந்த நபர்கள் வந்து 4 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவரை நம்ம மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறோம், இல்லைன்னா கியோட்டோ சிட்டி. ஓகேங்களா. கியோட்டோ சிட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இது நடக்குது. ஸோ அந்த பிளேஸோட அஃபிஷியல்கிட்ட வந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதான் மேஜிஸ்ட்ரேட் தான். ஃபஸ்ட்டு பர்சன் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் அந்த சாட்சி சொல்கிறது இல்லைன்னா நடந்த நிகழ்வை சொல்ல வர ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உட்கட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த உட்கட்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ இந்த உட்கட்டர் வந்துட்டு காலையில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு மூங்கில் காடு, பேம்போ க்ரோவ் அப்படின்னா மூங்கில் காடு. ஸோ எங்கேயுமே அங்கே வந்து யாருமே அதிகமாக போக மாட்டாங்க. ஸோ மரம் வெட்டுறவர் தான் இவர். ஸோ அதனால் வந்து காலையில் நேரத்துலேயே வந்து அவரோட தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பேம்போ க்ரோவுக்கு மூங்கில் காட்டுக்கு வந்து இவர் வந்து போயிருக்காரு. உட்கட்டர் வந்து மரம் வெட்டுறவர் வந்து போயிருக்காரு. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அந்த சாமுராய் வந்து இறந்து போய் கிடந்தார். அவருடைய இதயத்தில் நெஞ்சில் வந்து ஒரு குத்து மட்டும் இருந்தது, கத்தி குத்து வந்து இருந்தது. அந்த இடம்லாம் ரொம்ப உலர்ந்து போய் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். காஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா அந்த சம்பவம் நடந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்த்து அவர் வந்து நடந்த அந்த நிகழ்ச்சி அங்கே அவருக்கு எங்கன்னா காயம் இருந்தது அப்படிங்கிறதையும் அது காஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இடம்லாம் வந்து ஒரு சண்டை நடந்ததுக்கான ஒரு ஆதாரத்தோட, அதாவது அங்கே இருக்க செடி கொடிகள் களைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி வந்து அந்த இடம் வந்து ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருந்தது. அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடந்துருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து அப்படி வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ செகண்ட் கேரக்டர் அடுத்தது வந்து வராங்க. செகண்ட் கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ட்ராவலிங் புத்திஸ்ட் பிரிஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு புத்த துறவி அந்த பகுதியில் அப்போதைக்கு போயிருப்பாராட்டிருக்கு. ஸோ அவரையும் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு மேனை பார்த்தேன். அந்த மேன் வந்து சாமுராய் தான். ஒரு பெண்ணையும் பார்த்தேன், அவங்களோட ஒரு குதிரையை நான் வந்து பார்த்தேன். இது 3 இதையும் வந்து நான் வந்து நேற்று நான் அந்த பகுதியில் போகும்போது நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்திஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்போது அந்த 3 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த பெண் எப்படி இருந்தாங்கன்னு கேட்கும்போது அந்த பெண் வந்துட்டு இது மாதிரி முகம் வந்து மூடப்பட்டிருந்தது, அதனால் அவங்கள எனக்கு சரியாக தெரியல. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது என்னங்கிற விஷயங்களை அந்த புத்தத்துறை வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் எப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர்நூன் தான், மதியத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ மதியத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் அவங்கள வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் நடந்தது. ஓகேங்களா. ஸோ அவர் இறந்து கிடந்த காலையில் அந்த உட்கட்டர் வந்து பார்த்துருக்காரு. அதுக்கு முதல் நாள் அவங்களையெல்லாம் நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்திஸ்ட் பிரிஸ்ட் வந்து அவர் வந்து சொல்கிறார். ஓகே. ஸோ அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தோம்னா மூணாவதாக சாட்சி சொல்கிறவர் வந்து போலீஸ்மேன். ஸோ அந்த போலீஸ்மேன் சாட்சி சொல்ல கிடையாது. ஸோ ஒரு திருடன், அதான் ரேப்பிஸ்ட்டு. ஸோ அவனை வந்து தஜமாரோ. ஓகேங்களா. ஸோ இந்த கேரக்டரை வந்து அவனை வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியோட்டோ சிட்டிக்குள்ளார பெண்கள்கிட்ட வந்து அத்துமீறி செயல்படுறது, இந்த ரேப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய
ஒரு பர்சன் தான் இவன் வந்து. ஸோ இவனை வந்து எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருந்து இவன் வந்து அப்போதைக்கு வந்து எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி போனான். எனக்கு டவுட்டில் நான் அவனை வந்து பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வந்து போலீஸ்மேனை வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி வந்து கூட்டிகிட்டு வந்ததில் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்லுவான். ஸோ அடுத்து 4th கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமன், அந்த பெண் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சாமுராயோட மனைவி, அவங்களோட அம்மா தான். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னோட மகளோட கணவர் வந்து இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கிறது காரணம் என்னோடய மக வந்து எங்கேயோ உயிரோட தான் இருக்கணும், தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராயோட மனைவியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, முதல் நாள் வந்து என்னோட மகளாக இருக்கட்டும், மகளுடைய கணவராக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணி போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நடந்ததை வச்சு பார்த்தா சாமுராயை வந்து கொலை பண்ணியிருக்கிறது உறுதியாகுது. அதை அவங்க தான் போனாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த 3 பேரும் 4 பேரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு போலீஸ் கொண்டு வந்து அந்த குற்றவாளி இருக்கான்ல, ஸோ அந்த டஜுமாரா இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் தான் வந்து டக்காரியோ வந்து நான் வந்து கொலை பண்ணேன். டக்காரியோனா சாமுராய். ஓகேங்களா. ஸோ நான் வந்து கொலை பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன பிளான் ஒன்று பண்ணி அந்த டக்காரியோ வந்துட்டு ஏமாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேம்போ சைடு வந்து பேம்போ ஃபாரஸ்ட்டுக்கு நான் வந்து கூட்டி போனேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லி கூட்டி போனேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட கல்லறையிலேருந்து நிறைய ட்ரெஷர், விலை மதிப்பற்ற பொருட்களையில் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் வந்து கம்மியான விலைக்கு உங்களுக்கு நான் வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமுராயை வந்து சொல்லி ஏமாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொருள் அவன் சொன்ன இடத்துக்கு அந்த பேம்போஸ்டிக்கு அந்த காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கனையே வந்து பார்த்தோம்னா அந்த சாமுராயோட மனைவியை நிற்க வச்சுட்டு இவன் அங்கே கூட்டி போயிருப்பான். ஸோ அப்படி கூட்டி போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அங்கே போனோன்னு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே இவரை வந்து சாமுராயை வந்து ஏமாற்றி அவனை வந்துட்டு கையை பிடிச்சி கட்டி போட்டுருவான். ஸோ கட்டி போட்ட உடனே பார்த்தோம்னா அவனுடைய சாமுராயோட மனைவிக்கிட்ட வந்து அத்துமீறி அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுவான். ஸோ அப்படி ரேப் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ணிடுறான். ஆனால் வந்து இவனால் சாமுராயால் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியல. அப்போதைக்கு கட்டி போட்டுறதுனால அவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோபமாகவும் இருந்திருக்கும். அதே சமயத்தில் மனைவி மேலே வந்து கோபமாக இருக்கிற மாதிரி அவனுடைய இதை வந்து காட்டியிருப்பான். அப்போதைக்கு பார்த்தோம்னா அவனுடைய மனைவி வந்துட்டு எழுந்திரிச்சு வந்து இது மாதிரி தன்னோட கணவன்கிட்ட வந்துட்டு பேச வருவாங்க. ஸோ அப்படி வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை நீ வந்து என் பக்கத்தில் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போது வந்து அந்த பெண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தோம்னா நடந்த சம்பவம் வந்து எனக்கும் என்னோடய கணவர் அவருக்கும் தான் தெரியும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா, கொலை பண்ணிடு, ஒன்று வந்து அவரை வந்து கில் பண்ணிடு, அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து என்னை வந்து கில் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை கொலை பண்ணிவிட்டா நானே உன் கூட வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து போய் சண்டை போடுறாங்க. யார் அப்படின்னா அந்த சாமுராயும் இவரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி சண்டை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருடன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்துட்டு 23வது வீச்சு வால் சண்டை போடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த சாமுராய் மேலே வந்து கத்தி பட்டுருது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அப்படி தான் இறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த திருடன் வந்து இவன் வந்து ஒத்துக்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த சண்டை நடக்கும்போது மசாகோ அந்த பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பெண்ணு வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். யாருன்னா அந்த திருடன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போதே வந்து அந்த பெண் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓகேங்களா, ஸோ அந்த பெண்ணு வந்து விட்டுட்டு போனாங்களா, இவர் வந்து சாமுராய் வந்து இறந்துட்டார், அந்த பெண்ணு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி போன உடனே அந்த சாமுராயோட வெப்பனையும் அந்த மசாகோ அந்த பெண்ணு விட்டுட்டு போனால் குதிரையையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து தப்பிச்சு ஓடினேன். ஸோ அப்படி ஓடும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அப்படி கீழே விழும்போது தான் போலீஸ் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய எல்லா விஷயங்களும் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவன் வந்து சொல்கிறான்.
ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் பண்ண தப்பு தான், எனக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டு சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஜெயிலுக்கு வெளியில் இருக்கிற இந்த மரத்தில் என்னை வந்து தூக்கில் போட்டுருங்க. அது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பேன். நான் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்டனை இப்படி கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒத்துக்கிறான். சரி, ஓகே, இவன் தான் சொல்லிட்டானே, ஓகே இவன் தான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரும்போது அடுத்தது மசாகோ வராங்க. அந்த பெண்ணையும் விசாரிக்கணும்ல. ஸோ அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க. ஸோ சாமுராயோட மனைவி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க நடந்த இடத்த வந்து கியோமிசு டெம்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து அவங்க நடந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து அந்த திருடன் வந்து என்னை வந்து ரேப் பண்ணிட்டான். ஸோ அப்படி ரேப் பண்ணும்போது நான் வந்து என்னோடய கணவர்கிட்ட வந்து போய் வந்து காப்பாற்றுங்க, இல்லைன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போகும்போது தன்னோட கணவர் வந்து என்னை வந்து பக்கத்தில் நெருங்க விடலை, என்னை உதச்சி தள்ளிட்டார். ஸோ அப்படி உதச்சி தள்ளும்போது நான் வந்து கான்சியஸில் எல்லாம் மயக்கம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த திருடன் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த திருடை அங்கே இல்லாததுனால நான் வந்து என்னோடய கணவரோட பக்கத்தில் போயிட்டு நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னை வந்து அவன் வந்து ரேப் பண்ணிட்டான். ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து இது கிடையாது. அதனால் வந்து நானும் வந்து இறந்துடுறேன், உங்களையும் நீங்கள் அனுமதிச்சா நீங்களும் வந்து இறந்துடுங்க, 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மசாகோ வந்து போய் சொல்லியிருப்பாங்க. மசாகோ சொல்கிறதையும் வந்து அந்த சாமுராய் வந்து கேட்டுட்டு தன்னோட மனைவியை நம்மளால் வந்து காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, சரி நம்ம 2 பேரும் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணு வந்துட்டு சாமுராயை வந்து கில் பண்ணிடுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தன்னையும் கழுத்தை கட் பண்ணிவிட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சாமுராய் வந்து அதில் இறந்துடுறாரு. ஆனால் அந்த பெண் வந்து பார்த்தோம்னா கழுத்தில் காயம் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த பெண் வந்து தப்பிச்சிட்றாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2வதாக மசாகோ வந்து தன்னோட குற்றத்தை வந்து நான் இப்படி தான் வந்து அவரை நான் வந்து கில் பண்ணிட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இறக்கலான்னு பார்த்தோம், ஆனால் வந்து விதியோட விளையாட்டுனால நான் மறுபடியும் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக டக்காரியோ, ஓகேங்களா. ஸோ டக்காரியோங்கிறது யாருன்னா அந்த சாமுராய். ஸோ அந்த சாமுராய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து வரான். அதாவது ஸ்பிரிட்டாக ஆவியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நடந்த விஷயங்களையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நடந்த விஷயங்களை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் அந்த டக்காரியோ, அந்த சாமுராய் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து ரேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மசாகோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பண்டிட்டை, அந்த ரேப்பிஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ நீ வந்து என்னை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்ட, என்னால் இதுக்கு மேலே உயிர் வாழ முடியாது, நான் உயிர் வாழணும் அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும், ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா என்னோடய கணவரை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த திருடங்கிட்ட வந்து அந்த சாமுராயோட மனைவி கேட்டதாக வந்து அவரே வந்து ஆவியாக வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டவுடனே அந்த திருடன் வந்து என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த சாமுராய் பக்கத்துலேயே போய் இது மாதிரி உங்கள் மனைவி வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட பெண் வந்து நமக்கு வந்து தேவையில்லை, ஸோ அந்த பொண்ணை வந்து கில் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும் வந்து அந்த ஹஸ்பண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமுராயும் வந்து சரி நம்மளையே கொலை பண்ண சொன்ன அளவுக்கு இந்த பெண் இருக்கா, அந்த பெண் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு கொலை பண்ண சொல்லலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் சாமுராய். சாமுராயோட கை வந்து கட்டியிருக்கும் அப்போதைக்கு. ஸோ அப்படி சொல்ல போகிற சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஓகேங்களா, ஸோ 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்து முடிவு பண்ணுறான், ஸோ இவன் வந்து இப்படி தப்பு செஞ்சான், தன்னோட மனைவி கூட நம்மளை வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு, காப்பாற்ற நம்மளால் முடியலைங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட கணவன் தேவையில்லைன்னு சொல்லி கொலை பண்ணுற சொல்கிற அளவுக்கு மனைவி இருக்காங்க. ஆனால் இந்த திருடனை வந்து தன்னோட மனைவி கொலை பண்ண சொல்லியும் கூட நம்மளை வந்து கொலை பண்ணணும்னு வந்து நினைக்கலையே அந்த திருடன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாமுராயை வந்து நினச்சி ஃபீல் பண்ணி அவன் செஞ்ச தப்பெல்லாம் கூட வந்து தப்பாக இல்லாமல் மன்னிச்சு விடுற அளவுக்கு வந்து அவர் வந்து யோசிக்கிறார். ஸோ இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசாகோ அந்த பெண் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. ஓடி போனோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்காரியோ வந்து சரி அவங்க அங்கிட்டு ஓடிட்டாங்க. ஸோ ஓடினதோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை, ஓகேங்களா, ஸோ சாமுராய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ சாமுராய் வந்து ஒரு வேளை நம்மளை வந்து கில் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமுராய் அந்த திருடனும் அங்கேருந்து ஓடுறான். ஸோ அப்படி ஓடுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மசாகோவோட கத்தி வந்து அங்கே வந்து கடந்திருக்கும். ஸோ அதை எடுத்து நம்மளே வந்து கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கில் பண்ணிக்கிறாரு.
ஸோ இப்படி தன்னைத்தானே வந்து குத்திட்டு அந்த இடத்துலேயே வந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் வந்து விழுகும்போது வந்து பார்த்தோம்னா ஈவினிங் டைமாக இருக்கும். ஸோ அப்படி ஈவினிங் டைமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு இருட்டு நைட்டாக ஆரம்பிக்கும். அப்படியே இவருடைய கண்ணை வந்து அப்படியே மூடுவார், இறக்கிற சூழ்நிலை போவார். அப்படி டார்க்காக இருக்கிற அந்த சமயத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவர் குத்தின அந்த இதயத்தில் குத்தி இருந்தால் அந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆவியாக வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லுவார். அதோடு இந்த கதையும் வந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கதை வந்து இந்த கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த பர்சன்ஸ் வந்து அப்படியே சொல்கிற மாதிரியே இருக்கும். அதை நான் வந்து கதையாக உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.